நவைசம் வாழ்க, நவைசம் வளர்க. நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். தவேக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களை தற்குறி என்ற வார்த்தையால் கீழ்மைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் தற்குறி என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்று நாம் பார்ப்போம். தற்குறி என்றால் தனித்துவமான குறியீடு, தன் பிளஸ் குறியீடு, தனித்துவமான குறியீட்டையும் தனித்துவமான அடையாளத்தையும் தனித்துவமான திறமைகளையும் உடையவர் என்றுதான் பொருளே தவிர அது கீழ்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். தவேக நிர்வாகிகள், தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், இனிமேல் உங்களை யாராவது தற்குறி என கூறினால், ஆமாம், உங்களை போன்ற பொது அரசியல் செய்வதற்காக நாங்கள் வரவில்லை, தனித்துவமான அரசியலையும் தனித்துவமான மக்கள் சேவைகளையும் செய்வதற்காகவே நாங்கள் வருகிறோம். எனவே எங்களை தற்குறி அரசியல்வாதிகள் என்று தாராளமாக கூறிக்கொள்ளுங்கள் என்று கூறலாம். நீங்கள் உண்மையில் தற்குறி என்ற வார்த்தைக்கு தனித்துவமான அடையாளம், தனித்துவமான திறமைகள், தனித்துவமான குறியீட்டை கொண்டவர்கள் என்றுதான் பொருள். ஆகவே நீங்கள் அரசியல் களத்திலும் மக்கள் சேவை செய்வதிலும் பிற அரசியல்வாதிகளை விட தனித்துவமாகவும் உங்களை தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தக்கூடிய அளவு மக்கள் சேவைகளை செய்பவர்களாகவும் இருந்து தற்குறி என்ற வார்த்தையை இழிநிலை வார்த்தையிலிருந்து நேர்மறையான, அதாவது எதிர்மறையான கீழான சொல்லாக அதை பயன்படுத்தி வருகிறார்கள். நீங்கள் தனித்துவமான அரசியல்வாதிகளாக விளங்கி சிறந்த மக்கள் சேவைகளை செய்யும் பொழுது தனித்துவமான அரசியல்வாதிகள் என்று அந்த வார்த்தைக்கு பொருள்படும்படி உங்களை அனைவரும் உயர்த்தி போற்றுவார்கள். அதை அனைவரும் தவேக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். இனி யாராவது உங்களை தற்குறிகள் என அழைத்தால், ஆமாம், நாங்கள் தனித்துவமான அரசியலை மக்கள் சேவைகளை செய்வதற்காகத்தான் வருகிறோம், தாராளமாக கூறிக்கொள்ளுங்கள். தற்குறி என்பதற்கு தனித்துவமான அடையாளம் உடையவர்கள், தனித்துவமான அரசியல்வாதிகள் என்றுதான் பொருள் என்று நீங்கள் தாராளமாக கூறலாம். வாழ்க வளமுடன், நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். மேலும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து தற்குறி என்ற வார்த்தையை எதிர்மறை மனோநிலையிலிருந்து நேர்மறை மனோநிலைக்கு உயர்த்துவதற்கு அனைவரும் உதவுங்கள். மீண்டும் கூறுகிறேன், தனித்துவமான அடையாளம், தனித்துவமான திறமைகளை, தனித்துவமான குறியீடுகளை உடையவர் என்றுதான் பொருள். வாழ்க வளமுடன், நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். உங்களை தற்குறி தனித்துவமான அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்ளுங்கள் இன்று முதல். வாழ்க வளமுடன்.